அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் இன்றைய ஹுத்துபாவில் ஒரு முக்கியமான விடயத்தை குறித்து பேச இருக்கிறோம். அது இன்று உலக அளவில் ஒரு பெரிய சிக்கலாக, ஒரு சேலஞ்சாக, மக்களுக்கு மிக பெரிய ஒரு நெருக்கடியாக அமைய பெற்று வருகிறது. இன்று ஒரு மதிப்பீட்டின்படி உலக அளவில் 1 பில்லியன், கிட்டத்தட்ட நாம் 800 கோடி பேர் இருக்கிறோம் என்று சொன்னால், அதில் 100 கோடி பேர் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உலக சுகாதார அமைப்பு WHO சொல்லுகிறது. அது என்னவென்றால் உளநல பிரச்சனை. இந்த உளநல பிரச்சனையை நாம் இன்னும் கொஞ்சம் தரவு ரீதியாக ஆராய்ந்தால், அது தற்கொலை எனும் முடிவை எடுக்கின்ற ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 7,27,000 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு மதிப்பீடு இந்த உலக சுகாதார அமைப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது. வாழ்றதை விட இறந்து போயிட்டா சந்தோஷமா இருக்கலாம் என்று நினைப்பவர்களுடைய எண்ணிக்கை இந்த அளவு ஆண்டுதோறும் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போன்றுதான் 2024 ஆண்டு பாடசாலை கல்வியை தொடர்கின்ற 13 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களில் 25,000 பேரை தெரிவு செய்து அந்த மாணவர்களுக்கு மத்தியில் நடாத்தப்பட்ட இந்த ஆய்வில் கிட்டத்தட்ட 18% மாணவர்கள் என்சைட்டி, டிப்ரெஷன் போன்ற உளநல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், இதில் 4.4% மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்ற எண்ணப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்றும், 9.1% மாணவர்கள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் என்றும் இலங்கையினுடைய தரவுகள், அதாவது உலக சுகாதார அமைப்பும் இலங்கையினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் செய்த சேவையின் அடிப்படையில் இந்த தரவு சொல்லப்படுகிறது. சொல்ல வார விஷயம் என்னன்னா, இந்த தரவுகளை பார்க்குகிற பொழுது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் குறைந்திருக்க வேண்டும், ஆனால் கூடிக்கொண்டு வருகிறது. இந்த உளநல பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்கள் குறைய வேண்டும், ஆனால் கூடிக்கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டலை தருகிறது? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? இந்த உளநல செயல்பாடு அல்லது பாதுகாப்பு, இந்த முறைக்கு இஸ்லாம் நமக்கு தந்த வழிகாட்டல் என்னன்னா, முதலாவது செய்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மக்கள்ல பெரும்பாலானவர்கள், அதிகமான மக்கள், நிஅமதானி மக்பூனுன் கஸீரும் மினன் நாஸ், 2 நிஅமத்துகள் இருக்கிறது, அந்த நிஅமத்துகள்ல மிகவும் அசட்டையாக, கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் சிஹத், ஆரோக்கியம். இரண்டாவது ஓய்வு. ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது இல்லை. இப்போ உதாரணமா சாதாரணமா ஒரு நம்மட வழக்கு தமிழ்ல சொல்றதா இருந்தா, இரவு நேர தூக்கம் என்றது ஓய்வு, ஒரு உடலுக்கு தேவையான ரெஸ்ட நாங்க எடுத்துக்கொள்ற ஒரு பகுதி. ஆனா இன்றைக்கு தூங்குற நேரத்தை சராசரியாக நம் சமூகத்தினுடைய அந்த நேர அட்டவணைக்குள் உட்படுத்தினால் 12 மணியை பிந்தி தூங்குகிறவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம், 5 மணிக்கு பிறகு தூங்குகிறவர்கள் தான் அதிகம். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இது இந்த சுழற்சி முறை, இது ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற நடைமுறை அல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல 2 விஷயத்தை பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல முதலாவது சிஹத், ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் என்ற வார்த்தையை இன்றைய ஆய்வாளர்கள், குறிப்பாக உலக சுகாதார அமைப்பு ஆரோக்கியம் என்ற டைட்டில்ல, ஹெல்த் லைஃப் என்ற டைட்டில்ல அவங்க 4 பகுதிகளை அவதானிக்கிறார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம், இரண்டாவது உள ஆரோக்கியம், மூன்றாவது ஒரு மனிதன் சமூகத்துடனான தொடர்பை அவன் ஆரோக்கியமாக மேற்கொள்கிறானா என்பதை பொறுத்து அவன் சமூக ஆரோக்கியத்திலும்
அதே நேரத்தில் அவன் எந்த மார்க்கத்தை, மதத்தை, சமயத்தை பின்பற்றுகிறானோ அந்த சமயத்தில் எந்த அளவு ஈடுபாட்டோடு இருக்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய ஆன்மீக ஆரோக்கியமும் அளவிடப்படுகிறது. இந்த 4 பகுதியும் முழுமையடைந்தால்தான் அவன் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஆரோக்கியம் என்றா என்னத்தை மதிப்பிடுவோம் என்றா, என் உடல் ஹெல்த்தியா இருக்கு, நான் வெளிப்படையா தென்படுகிற நோய்களை கண்டால் அவசரமாக நான் அதனை குணப்படுத்திக் கொள்றதுக்கு அக்கறை எடுத்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், வெளிப்படையான எனக்கு ஜுரமோ காய்ச்சலோ அல்லது வெளிப்படையான எந்த நோயும் இல்லைன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறோம். சகோதரர்களே, ஆரோக்கியம் என்பது இந்த 4 பகுதியையும் உள்ளடக்கினால்தான் அது ஆரோக்கியத்தின் முழுமையை நாம் அடைந்து கொள்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சிஹத் என்ற ஒரு வார்த்தைக்கு இன்று உலகம் சொல்லுகின்ற விளக்கமாக நாம் பார்க்கிறோம். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, நான் மேலே சொன்ன 4ல் 2வது பகுதி எங்களுடைய உள ஆரோக்கியம் என்ற பகுதி இருக்கிறதே, இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்றைய குத்துபாவில் மிக கவனமாக, மிக அவதானமாக பார்க்க வேண்டிய பகுதி. என்ற வெளிப்படையா நமக்கு தெரியாதது. நான் ஆரோக்கியமாக, உள ரீதியான ஆரோக்கியமாக இருக்கிறேனா இல்லையா என்று மதிப்பீடு செய்கின்ற சில அளவுகோல்கள் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இந்த அறிவுள்ளவர்கள் ஓகே, இந்த அறிவற்றவர்கள், இந்த அசஸ்மெண்ட், இந்த டூல்ஸை பயன்படுத்த தெரியாதவர்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேனா இல்லையா என்ற மதிப்பீடு செய்ய தெரியாதவர். அதனால அவர்களுக்கு தெரியாது நான் உள ஆரோக்கியமாக இருக்கிறேனா. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, உள ஆரோக்கியம்தான் உடலினுடைய செயல்பாடு. இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை என்ன தெரியுமா? ஏண்ட உள்ளம், உங்களோட உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலுடைய செயல்பாடும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்ப உள்ளம் ஆரோக்கியமற்று போகிறதோ அந்த உள்ளம் வெளிப்படுத்துகின்ற எங்களுடைய செயல்பாடு இருக்கிறதே அது ஆரோக்கியமற்றதாக. ஏண்ட உள்ளம் பிரச்சனையோட இருந்தா பிரச்சனையான செயல்பாடுகள், பிஹேவியர் வெளிப்படும். ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா ஃபில் ஜஸதி முதுகத்துன், உங்களுடைய என்னுடைய உடல்ல ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறதாம். இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அது சீரானால், அது சீர்மையாக இயங்குகிறது என்றால் அவருடைய நடத்தைகள் சீராக இருக்கும். எப்ப வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, எப்ப அது சீர்மை அற்று போகிறதோ, அதனுடைய ஒழுங்கை அது மீறுகிறதோ, எப்ப அது டிசார்டருக்குள்ள போகிறதோ, ஒழுங்கீனத்தை சந்திக்கிறதோ, அப்ப அவருடைய நடத்தையும் சீர்கெட்டு போகும். ஆகவே எங்களுடைய வெளித்தோற்றமான நடத்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் தங்கியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஹ்மூமுல் கல்ப் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஹைருன் நாஸ், மக்கள்ல சிறந்தவங்க யார் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்ற நேரம், அஃதலுன் நாஸ், மக்கள்ல சிறந்தவங்க குல்லு மஹ்மூமில் கல்ப், மஹ்மூமுல் கல்ப் உள்ளவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 2வது வார்த்தை சதுகுல் லிசான், நா சுத்தம் என்று சொல்வார்கள். நா சுத்தம், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது. நான் வாக்குறுதியை கொடுத்தா என் உயிரிலும் மேலாக அந்த வாக்குறுதியை கருதுகிறேன், நான் அதை நிறைவேற்றுவேன் என்ற மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் நா சுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 பண்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிறந்த குணம் உள்ளவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அங்கிருந்தவர்களுக்கு அந்த மஹ்மூமுல் கல்பண்டா என்னன்னு புரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, இந்த சதுகுல் லிசானண்டா ஓகே அண்டர்ஸ்டாண்ட், அது புரிஞ்சுது, இந்த மஹ்மூமுல் கல்பண்டா என்ன யா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தகி அந்நகி, யாருடைய உள்ளம் தூய்மையாகவும் இறையச்சத்தோடும் இருக்கிறதோ. பேசிக்கா ஒரு மனுஷன்டா உள ஆரோக்கியம் என்பது நகியாகவும் தக்கியாகவும் இருக்கணும். அது அல்லாஹுவை பயப்படக்கூடியது, அதே நேரத்தில் சுத்தமானது. ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னாங்க, வலா பகிய வலா கில்ல வலா ஹஸத், அதுல என்ன இருக்கணும் என்றும் சொன்னாங்க, எது இருக்காது என்றும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அங்க பொறாமை இருக்காது. என்ன, பொறாமை பெரிய பிரச்சனையை உண்டு பண்ற ஒரு பகுதி. யாரையாவது மனசுல அல்லாஹ்வோட நிஅமத்தை,
அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஞாபகத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறதை நான் ஏற்றுக்கொள்றேன். எனக்கு கூடிய தந்தி இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், குறைய தந்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அவருக்கு அல்லாஹ் என்னை விட கூட வசதியை கொடுத்திருக்கிறான், நலவை கொடுத்திருக்கிறான், நன்மையை கொடுத்திருக்கிறான் என்றா நான் அதை அக்செப்ட் பண்றேன். அல்லாஹினுடைய தக்சீமை நான் பொருந்திக் கொள்றேன். எப்ப அல்லாஹினுடைய தக்சீமை பொருந்திக் கொள்ளவில்லையோ அப்ப பொறாமை என்றது வரும். அது எப்படி எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், அவனுக்கு அப்படி ஒரு நன்மை. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி கில்லு, அதே நேரத்தில் பகி, இந்த பகையையும் விரோதத்தையும் சுமக்கிற மனசு, இந்த நிலைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமற்ற மனநிலையை பற்றி சொன்னாங்க. இப்ப ஒரு மனுஷன் அந்த மனசுல அது இருந்தால் குர்ஆன் சொல்லுது இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன்ன், எங்களுடைய எண்ணத்தின் பிறப்பிடம் உள்ளம், அந்த எண்ணம் எங்கட பாடியில ஃபீலிங்ஸ பரவ செய்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அது உணர்வாக வெளிப்படும், அந்த உணர்வு செயல்பாடாக வெளியில் தோன்றும். இதான் இன்றைய உலகம் சொல்லுகின்ற வெளிப்பாடு, மனுஷனுடைய இயல்பாடு. குர்ஆன் அதை அப்பவே சொல்லிச்சு, இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன்ன், உங்களோட எண்ணத்தில் நல்லது கெட்டதை ஃபில்டர் பண்ண பழகிக்கொள்ளுங்க. இது நல்லது, இது கெட்டது, இதை நான் வச்சுக்கொள்ளணும், இதை வெளியே போடணும் என்ற இந்த பிராக்டிக்கல் லைஃபை நாங்க எடுத்துக்கொள்ளணும். இல்லைண்டா அதுல பெரும்பாலானது இஸ்முன், பாவம். அது இந்த பாவம் என்ன செய்யும்டா எங்கட பாடியில ஃபீலிங்ஸை உருவாக்கும். தப்பான எண்ணம் வந்தா தப்பான உணர்வுகள் வரும். அந்த தப்பான உணர்வுகள் பிறகு என்ன செய்யும்னா செயல்பாடாக வெளிப்படும். எங்கட உடம்பு இப்படித்தான் ஃபங்க்ஷன் ஆகும். குர்ஆன் இந்த 3 ஓர்டர்களையும் சொல்கிறது. இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன்ன், நீங்க பாவமான எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த பாவமான எண்ணங்களை தவிர்த்து கொள்வது ஏன் அவசியம் என்றா, நீங்க பாவத்தை நினைச்சா பாவம் ஃபீலிங்ஸா வரும், உணர்வுகளாக வரும். இந்த உணர்வுகள் உங்களுடைய செயல்பாடுகள்ல வெளிப்படும். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்வீங்கன்னா ஒருவரை பத்தி தவறா நினைச்சீங்கன்னா அந்த தவறான எண்ணத்தை சரிப்படுத்துறதுக்கு, ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு அதற்கான டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ணுவீங்க, தேடுவீங்க. நீங்க இப்ப ஃபீலிங்ஸ் ஆகும். அதுக்கு பிறகு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, நீங்க என்ன செய்வீங்கன்னா தேடி சேகரிச்ச இந்த தகவலை எல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்துடணும், யாருக்காவது சொல்லிடணும். இது சொல்லப்படாது, ஆனா சொல்லித்தான் ஆகணும். இப்படித்தான் கதைக்கிறது. சொல்லப்படாதுன்னு அறிவு சொல்லுது, உணர்வு சொல்லுது சொல்லுண்டு. இந்த அறிவுக்கும் உணர்வுக்கும் இடையிலான போராட்டத்தில் மனிதன் உணர்வுக்கு கட்டுப்படுகிறான். அறிவு சொல்லுது சொல்லப்படாதுன்னு, மற்றவண்ட குறைய பேசப்படாதுன்னு அறிவு சொல்லுது. ஆனால் உணர்ச்சி அதனை தடுக்கல, அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிடுகிறார். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட உடல் இப்படித்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஆகவே எங்கட உள்ளம் சுத்தமாக இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சரி, உள்ளத்தை எப்படி சுத்தமா தூய்மையாக வச்சுக்கொள்றது, இந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி மெயின்டெனன் பண்றது? முதலாவது பகுதி ஈமான் சரியா இருக்கணும். இந்த ஈமான் இருக்குதானே, ஈமான் என்பது உல ஆரோக்கியத்தின் மிக மிக பிரதானமான ஒரு பகுதி. யாரெல்லாம் ஈமான் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவங்களோட பிரச்சனையினுடைய முதலாவது தீர்வு என்ன தெரியுமா? சூசைட் தான். முஸ்லிம் சமூகத்துல சூசைட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் ரெஜிஸ்ட்ரா ஜெனரல் பகுதியில வேலை செய்யற ஒருவர், இந்த டெத் சர்டிபிகேட் தமிழ்ல எழுதப்பட்டது வந்தா நான் அதை கொஞ்சம் பார்க்க வேணும். இதுதான் இந்த டியூட்டி. இந்த டியூட்டில ஒரு பகுதி. ஆங்காங்கே சில இடங்களில் சுருக்கி கழுத்துல சுருக்கிட்டு இறந்தார், தூக்கிட்டு இறந்தார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்படி சில பேப்பர்களை படிக்க முடிகிறது. பேரை பார்த்து அகமதோ முகமதோ அப்துல்லாவோ ஜெயினபோ யாராவது ஒரு பேர் ஒன்று இருக்கும். வெகுவாக இல்ல, ஒரு சிலது அப்படி வருது. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, நம் சமூகத்தில் இல்லாத ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றும் உருவாகிறது என்றால் ஈமான் பலகீனமானவர்கள் எடுக்கிற தீர்வு என்ன தெரியுமா? தங்களோட வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக இந்த விடயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹராம் ஹராம்
நிரந்தர நரகத்தை பெற்றுத் தருகிற ஒரு பகுதி சூசைட் என்பது. இன்னைக்கு சூசைட் உலக அளவில் வருடத்துக்கு 2021 ஆண்டு கணிப்பீட்டின்படி 7,27,000 பேர் வருஷத்துக்கு செஞ்சு கொள்றாங்க. இலங்கையில 2ஆம் இடத்துல இருக்கு பெட்டிகளோ சூசைட்ல. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, நம் சமூகத்தில் இந்த தீமை வந்து விடாமல் பாதுகாப்பதற்கு நாங்க ததுக்கீர் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இந்த ஈமான நபித்தோழர்கள் தங்களுக்குள் ஈமான வாங்க மீட்டிக் கொள்வோம், எங்கட ஈமான நாங்க புதுப்பிச்சுக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்தீதுல் ஈமான பத்தி சொல்லி இருக்கிறாங்க, ஈமான புதுப்பிக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஈமான எப்பொழுதும் நாங்க பாலடைந்த வீடு மாதிரி, இத்து போன ஆடை மாதிரி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை இத்து போவது போன்று ஈமான் இத்து போகிறது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆகவே எங்கட ஈமான புதுப்பிச்சு கொண்டே இருக்கணும். ஈமான் என்றா என்ன என்று விளங்கினா 6 பகுதியை நாங்க நம்பியிருக்கிறோம். இந்த முதலாவது பகுதி இருக்கு இல்லையா, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை நம்புவது. என்ன எல்லாருக்கும் இதோட கருத்து விளப்பம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புகிறது என்று நம்ம பெரும்பாலும் நினைச்சு கொண்டிருப்போம். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய இருப்பை நம்புவது அல்ல ஆமன்து பில்லாஹ் என்றது. ஆமன்து பில்லாஹ்ண்டா நம்ம லேசா விளங்கி கொள்றதுக்கு ஒரு உதாரணத்தோட இந்த பகுதிக்குள்ள போவோம். என்னண்டா, இந்த பிரதேசத்தில் இருக்கிற உயர்ந்த அரசு அதிகாரி ஒருவர், உதாரணமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஓஐசி இருக்கிறார், அல்லது டிஎஸ் ஆபீஸ்ல டிஎஸ் இருக்கிறார். இவரோட நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தா ஒருவருக்கு அவருடைய செயல்பாடுல ஒரு அலாதியான ஒரு தைரியம் கொண்டு வரும். என்னது, நான் வேண்டியது செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், ஒரு கோலண்டு போட்டு அவர் செய்வாரு. இன்னார் அனுப்பினார் என்று அவர்கிட்ட செல்லு உன்ன வேலை முடியும். அப்படி ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம் கொண்டு வரும் இல்லையா? என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்காக இருக்கிறான் என்று நம்புவது, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று நம்புவது. இந்த மூமினுக்கு இன்னைக்கு பலஸ்தீன்ல, இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழ்கின்ற எந்த மனிதனும் சந்திக்காத ஒரு துக்கத்தை, சோகத்தை, ஒரு துன்பத்தை அனுபவிக்கிற மக்கள் அந்த பூமியில் வாழ்கிறார்கள். 3 மாதங்கள் உண்ண வழி இல்லாமல், உறங்க வழி இல்லாமல், தெருக்களிலும் மண்ணில் கொட்டிய அந்த மாவை சலித்து உண்பவர்கள் அந்த பூமியில் வாழுகிறார்கள். ஆனா யாரும் எங்கட வாழ்க்கை வெறுத்து போன வாழ்க்கை என்று சொன்னதில்லை. ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதும், அல்லாஹ் எங்களுக்கு போதும் என்ற நாவுல வருத இந்த வார்த்தை. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்காக இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹிரா குகையில வஹிய எடுத்த மாதிரி ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாக தஞ்சம் புகுகின்ற ஒரு குகை. அதுல ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது 3 days 3 நாள் தங்குறாங்க ரசூலுல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை விரட்டுகின்ற எதிரிகள் குகையினுடைய வாசலின் மேலே அமர்ந்திருக்கிறார் அல்லது ஏறி நிற்கிறார். அவர கால் பாதத்தை குனிஞ்சி பார்த்தாலே எங்கட தலை விளங்கிரும், பதறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமன்து பில்லாஹ், ரசூலுல்லாஹ்ட நம்பிக்கை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் எனக்காக இருக்கிறான், அல்லாஹ் எனக்காக இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைவானாம், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இந்த வார்த்தை இருக்கிறது தானே, இந்த வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு மனரீதியான விரக்தி நிலையோ, மனரீதியான டிசோர்டரோ அல்லது இல்னஸோ எதுவும் வராது. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இது யார்கிட்ட இருந்தது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதையை அல்லாஹ் சொல்ற நேரம் மக்கள் எல்லாம் இன்னால முதுரக்கூன், இன்னால முதுரக்கூன், மூசாவே நாங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டோம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனசு என்ன சொல்லிச்சு? இன்ன மஅய ரப்பி சயஹதி, என் ரப்பு என்னோட இருக்கிறான். ஈமான் ஆமன்து பில்லாண்டா அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்ற பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு தருவான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று நம்புவதுதான் ஆமன்து பில்லாஹ்வினுடைய அர்த்தம். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை இருக்கிற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சொன்னாங்க,
இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளண்டு, பைத்தியம் பைத்தியமுற்றி போச்சு, இப்படி சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக மஜ்னூன். அல்லாஹ்வினுடைய நிஅமத், அல்லாஹ்வினுடைய அருளால் நபியே நீங்க மஜ்னூன் அல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்ல. அல்லாஹ் உத்தரவாதம் தான். யாருக்கு இந்த பிரச்சனை வராதண்டா, இந்த ஈமான் உள்ளவருக்கு இந்த பிரச்சனை வராது என்பது இந்த நான் மேற்கோள் காட்டிய இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி. அதனாலதான் முஸ்லிம்கள்ல யாரும் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் போன்று நடந்து கொள்வதில்லை. அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில மஜ்னூனாக அவர் இல்ல, மனநலம் பாதிக்கப்பட்டவர் அல்ல என்று ஒரு கதை சொல்றார். இன்னும் ஒரு சில இடங்கள்ல அல்லாஹ் ஃபலஅல்லக பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம், நீங்க வொர்க் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க, வொர்க் ஸ்ட்ரெஸ் எங்கட வாழ்க்கையில ஃபேமிலி, அந்த ஃபேமிலியினுடைய பாரத்தை சுமக்கிற நேரம், நாங்க வேலை செய்யற இடத்துல அந்த வேலை செய்வதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த ஸ்ட்ரெஸ். ரசூலுல்லாஹ் செய்த வொர்க் ஸ்ட்ரெஸ் என்னன்னா தாவா. ரசூலுல்லாஹ் செய்த இந்த தாவாவினுடைய அவுட்புட், ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டு அவர்கள் செய்த இந்த பிரச்சாரம், 13 ஆண்டுகள் மக்காவுல போராடி பிரச்சாரம் செய்து அடிவாங்கி அவமானப்பட்டு கேவலப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரச்சாரத்தினுடைய அவுட்புட்டை பார்த்தா அடே ஒன்றுமே நடக்காத மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சூழல் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியது, வாழ்க்கையில ஏற்படுற ஒரு பகுதி. இது சாதாரணமானது, இது வரும், ஆனா போயிடும். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள நினைக்கிறீர்களா, முற்படுகிறீர்களா என்று கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் இருந்தா மென்டல் டிஸார்டர் வராது, மென்டல் இல்னஸ் வராது. ஆனால் சாதாரணமா வாழ்க்கையில வருகின்ற சோதனைகளை சந்திக்குகிற பொழுது சில நேரம் நம்ம ஆடி போவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியமா இருக்கிறது. அஜபன் லில் மூமின், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அவன் விழுந்தா டக்குன்னு எழும்பிடுறான், விழுந்ததாக இருந்துறது இல்ல. ஒன்றுல தோத்து போனால் திருப்ப அவன் மீள எழுந்து கொள்கிறான், ரீசைக்கிள் பண்ணி கொள்கிறான், தன் வாழ்க்கையை திருப்ப மீள் கட்டுமானம் செய்து கொள்கிறான். இதான் மூமின். இத மாதிரி ஒரு பயிரை போல, ஒரு பச்சை பசேரன்னு ஒரு பயிர், அது சாதாரணமா ஒரு அடி 1.5 அடி தான் வளரும். அது மழை வெள்ளம் வந்தாலும் சார்ந்து படுத்துக் கொள்கிறது, வெள்ளம் அடங்கினா எழுப்பி நின்று கொள்ளும். அதே மாதிரி காத்தடித்தால் சாய்ந்து படுத்துக் கொள்கிறது, காத்து ஓய்ஞ்சால் எழுப்பி நின்று கொள்ளும். இதுதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கைக்கு உதாரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, எங்கட வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்களை சோகங்களை இருக்கிறோம். அந்த இன்னல்கள் எங்களை புடிச்சு அமிழ்த்தி எங்களை அப்படியே அடிச்சு போடல, நாங்க அதுல இருந்து மீண்டு இருக்கிறோம். ஒரு மூமின் இப்படி மீள்வான், ஈமானோடு இருக்குகிற பொழுது மீள முடியும். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணமாக தருகிறான். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போலதான் அல் குர்ஆன் இன்னும் சில செய்திகளை சொல்லுது. எங்கட ஹெல்த் லைஃப்ல, எங்கட சுகாதார மேம்பாட்டு, அதாவது உளறிய பகுதியை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்கிறான். அது என்னண்டா, எங்களுக்கு சாதாரணமா நடக்கிற 2 பகுதிகள். ஒன்று என்னண்டா, இந்த வஸ்வாஸ் வரும். இத ஆங்கிலத்துல சைக்காலஜிக்கல்ல ஓசிடி என்று சொல்வார்கள். அது சாதாரணமானதும் இருக்கு, அதீத பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அத நாங்க சாதாரணமா தொழுகைக்குள்ள போனா 2 தொழுதோமா, தொழுததே 2 தான், அதுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் பாருங்க. எப்படி 2 தொழுதோமா 1 தொழுதோமா என்று சந்தேகம் கொண்டு வரும். ரசூலுல்லாஹ் ஒரு பயிற்சி தாராங்க, என்ன தெரியுமா, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்க. 2 தொழுதோமா 1 தொழுதோமாண்டே யோசிச்சு நீங்க நேரத்தை கடத்தாதீங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன, 2 தொழுத அல்லது 1 தொழுத. 2 தொழுதா என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணணும், மறதிக்கு நீங்க சஜதா சஹு செஞ்சு கொள்ளணும். 1 தொழுதண்டா நீங்க 2வது தொழுதுட்டு நீங்க மறதிக்கு சஜதா சஹு செஞ்சு கொள்ளுங்க. இதோட முடிஞ்சது கதை. நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், சில பேர் இந்த கைகள் ஓப்போனா இந்த பிரச்சனை வரும்.
அவருக்கு திருப்தி இல்லை. விளைஞ்சுதா? இந்த ஓசிடி வரும், அவர் கழுவிக்கிட்டே இருப்பாரு. இந்த எண்ணத்தை நாங்க பிரேக் பண்ணணும். ரசூலுல்லாஹ் சொல்லித்தானாங்க, பிரேக் பண்ணணும், நிப்பாட்டணும். ஓகே இல்லன்னு வைங்களேன், அது அதீத பிரச்சனையா மாறிடும். இந்த சந்தேகம் யுவஸ் விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனசுல வார இந்த சந்தேகத்தை ஹன்னாஸ் என்ற மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள், இவங்க மனசுல போடுவாங்க. உதாரணமா, ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல ஒரு கூட்டாளிட்ட சாமான் கொடுத்துடுறாரு, நீங்க ஊருக்கு போறீங்க, இதை கொடுத்துருவீங்க எங்கட ஃபேமிலிட்ட. அந்த மனுஷன் அங்க இருந்து டிராவல் பண்ணி இங்க அவங்களோட ஊட தேடி கஷ்டப்பட்டு அங்க கேட்டு இங்க கேட்டு வீட்டை வந்தா அந்த பொம்பளை வீட்டுல இல்ல, பேங்குக்கு போயிட்டு. இவரு ரோட்ல வாசலோரமா திருவில்ல இறங்கி அந்த நான் போயிட்டு வரேன் கையையும் காட்டிட்டு போறாண்டு வைங்களே, இந்த பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. மிச்சம் கஷ்டப்பட்டு தூரத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கதையை போடுவார். அல் ஹன்னாஸ் மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ். அந்த மனுஷன் கண்ணால பார்க்கவும் இல்லை, என்ன நடந்து தீர விசாரிக்கவும் இல்லை, மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை போட்டுடுவார். என்னச்சுதா? அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள பெரிய விரிசல் ஒண்ணு வரும். எப்படின்னா, மெல்ல மெல்ல இவரு அந்த முத 1 லட்சம் ரூபாய் அனுப்பினா இப்போ ஒரு 50 அனுப்புறது. நடத்தையில பிரச்சனை இருக்குன்னு இவருக்கு, இவர் காணல, தீர விசாரிக்கல, யாரோ சொன்னதை சுமந்து கொண்டார். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இது அவர தூக்கத்தை கெடுக்கும். அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு, யாரோட போயிருப்பா, என்ன நடந்திருக்கும், என்னவெல்லாம் நடந்திருக்கும். இத மாதிரியான கற்பனைகள் அவருக்குள்ள ஓடி 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 அவரோட தூக்கம் கெட்டு அவருடைய உடல் இழைத்து போகும். என்ன நான் சொன்னேன் ஆரம்பத்தில், ஜும்மாவினுடைய ஆரம்பத்தில் சொன்ன, உள்ளம் எப்படி ஒழுங்கற்று போகிறதோ அப்ப உடல் பாதிப்படையும். நறுமை இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும், எதையும் தீர விசாரிச்சு கொள்ளணும், நல்ல சிந்தனையை எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ளணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ற இது இருக்கு, 2 திங்கிங் தாட்ஸ் இருக்கு. நாங்க எப்பொழுதும் இந்த பாசிட்டிவ்ல இருக்க பழகிக்கொள்ளணும். இஸ்லாம் அப்படித்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் 2 சின்ன விஷயம், ஈமான், 2வது எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலில் கிடைத்த இன்னும் ஒரு பகுதி, எங்களுடைய எண்ணங்களை சீர் செய்தல் என்ற ஒரு பகுதியை நான் உங்களுக்கு இந்த உல நலத்தை பாதுகாப்பதற்கான வழிகாட்டலாக தந்திருக்கிறேன். இருக்கிற நேரத்தில் இன்னும் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உளரீதியான பாதிப்புகளை எந்த வயதில் அல்லது எந்த சமூகத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் ஆங்காங்கே இந்த பிரச்சனை பாடசாலை மட்டத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல படிக்குகின்ற மாணவர்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை இருக்கிறது. முதியவர்கள் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சு பெரியாளாக்கி நல்ல தொழில்ல அவர்களை அமர வைத்து வீட்டோடு தனிமையாக இருப்பவர்கள் இருக்கிறார். இந்த 2 பகுதியை நான் பேசணும். ஆனால் இந்த ஜும்மாவினுடைய சுருக்கமான நேரத்துல பரந்த பகுதி பேச முடியாது என்றதுனால ஒரு விஷயத்தை தொட்டு நான் செல்கிறேன். இதுல இந்த 2ல ரொம்ப முக்கியமானது, முதுமையடைந்த மூத்தவர்கள் தனிமையை உணர்கிற பொழுது, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு 60 வருஷம் தொழில் செஞ்சு நல்ல நிலையில, இப்ப எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுல அல்லது நல்ல பெரிய தொழில், நல்ல பிஸியான ஆக்கள், பாப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியான ஆக்கள். இந்த 2 பேரும் முதியவர்கள் ஒருவரில் டிபெண்ட் ஆகி இருப்பாங்க, தங்கி வாழ்வார்கள். இதுல குறிப்பா இந்த மனைவி சொல்லுவாங்க, இந்த முதிர்ந்த வாப்பாவை பார்த்து, நீங்க எனக்கு முன்னாடி மௌத்தாயிரணும், கண்ணை மூடிடணும், ஏன்னா நீங்க நான்டாலும் பிரச்சனை இல்லை, எங்கேயாவது தொங்கி தங்கி வாழ்ந்துக்குவேன். ஆம்பளைகளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். நான் இதை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் மீட்டப்படும்.
சகோதரர்களே, வாப்பா என்ற ஆள் இருக்கிறாரே, சம்பாதிச்சு கொடுத்தவர், அவருடைய கை கீழே போவாது. யார்கிட்டையும் எந்த கஷ்டத்தையும் சொந்த மகனிடத்திலும் சொல்ல மாட்டார். நம்ம தான் தேடி பிடிக்கணும். இந்த வாப்பா உம்மாட தயவுல, மனைவியினுடைய தயவுல வாழுகிற பொழுது தற்செயலாக மனைவி மௌத்தாயினா, உம்மா மௌத்தாயினா, தனிமைப்பட்டு மகண்ட வீட்லயோ மகள்ட வீட்லயோ என்ன தேத்தனி தேவண்டா எனக்கு வந்துரும். அது என் வைஃப் இருந்தா எனக்கு இந்த நேரம் நான் என்ன செய்யணும், என்ன செய்வேன் என்று யாருக்கு தெரியும்? அந்த டைம் டேபிள், அஜெண்டா, என்னோட வாழ்ந்த 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்த என் மனைவிக்கு தெரியும். அந்த டைமுக்கு அது வரும். இப்ப என்ன மகண்ட வீட்டுல இருக்கிறேன், நான் என்ன மகள்ட வீட்டுல இருக்கிறேன், யார்கிட்டையும் கேட்கலாம். வந்தாத்தான் குடிக்கலாம், தந்தால் தான் சாப்பிடலாம், பசிக்கும், குடிக்கணும் போல இருக்கும், ஆனா கேட்க முடியல. அதே நேரத்துல போய் சுயமா செல்ஃபா அது எங்க எது இருக்குன்னு தெரியாது. பேத்து கிச்சன்ல பேத்து நம்மளா செஞ்சு கொள்றதுக்கு படுகின்ற கஷ்டப்படுகின்ற விஷயத்துல மிச்சம் கவனம் செலுத்திக் கொள்வோம். அவர்களை மிச்சம் கண்ணியமா நடத்துங்க. அவர்கள் விஷயத்தில் மிச்சம் அவதானமாக இருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய பிரார்த்தனை வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுடைய வாழ்க்கையில. அவர்களுடைய மன உளைச்சல், அவர்களுடைய மன கஷ்டம், அவங்க சில சமயம் இந்த வயசு முதிர்ச்சியில வார பலகீனம் இருக்கு, மறதி. சில நேரம் சாப்பிட்டிருப்பாங்க, சாப்பிடலன்ற மாதிரி இருப்பாங்க. மகன் வந்து சாப்பிட்டீங்களா வாப்பா, இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிடுவாங்க. இது சில நேரம் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில சில புரிந்து கொள்ளணும் மறதியினால் வந்தது. அது ஒரு வகையான நோய். அது ஒரு பிரச்சனையாக்கிறாதீங்க. முதியவர்களை பராமரிப்பவர்கள் இந்த எடுகேஷன், இந்த அறிவு இருக்கணும். என் தாய் தந்தை, அல்லாஹ் சொல்றான் ஃபலாத்தா, இந்த வார்த்தை கூட என்ன வாப்பா நீங்க அதான் தந்திருக்கிறாவே ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முதல் அதே உங்களுக்கு நீங்க பொய் சொல்றீங்க, வேணுமெண்டா கேட்டு சாப்பிடுங்களே. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சாப்பிட வழி இல்லாம வக்கில்லாம உங்களோட வீட்டுல இல்லாமங்க. அருமை இஸ்லாமிய சோதர்களே, உங்களை அவர்கள் ஊட்டி வளர்த்தவர்கள். இந்த மனிதர்களை நீங்கள் நோவித்து ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. அல்லாஹ் சில தவறுகளுக்கு, அதுல ஒன்றுதான் உங்களால் அவர்கள் மனதளவில் கோணினால் ஒரு நாளும் அப்படி உங்களுக்கு எதிராக சாபமிடப்பட்டார்கள். பாப்பாமார்கள், உம்மாமார்கள், அந்த பெற்றோர்களை கண்ணியமாக மதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த உரை முழுமையடையாக விட்டாலும் போதுமான அளவுக்கு உங்களோடு இந்த உள ரீதியான ஆன்மீக ரீதியான பகுதிகளை நான் பகிர்ந்திருக்கிறேன். இந்த ஜும்மாவினுடைய பகுதிக்குள் இவ்வளவுதான் சொல்ல முடியும் என்றதனால இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மின் இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு அல் கஃபூர் ரஹீம்.